சோசியல் மீடியால ஒரு 2 நாளா ஒரு பெண் குயின் மேட்டர் ஒண்ணு வந்துட்டு பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருந்தது. என்ன விஷயம்னா, 2007ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு ஒரு இடத்துல பெண் குயின்கள் எல்லாமே கூட்டமா போறத வந்துட்டு வீடியோ எடுக்குறாரு. அந்த கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் அந்த கூட்டத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்த நோக்கி, வேற ஒரு திசை நோக்கி போய்க்கிட்டே இருக்கு. ஸோ நார்மலா பெண் குயினுடைய அந்த கேரக்டர் என்னன்னா, அது வந்துட்டு கூட்டமா தான் வாழும். தன்னோட இனத்த விட்டுட்டு, தன்னுடைய கூட்டத்த விட்டுட்டு தனியா போய் எங்கேயுமே வந்துட்டு வாழாது. ஸோ இப்ப அந்த பெண் குயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குயின் வந்துட்டு இறந்து போயிருக்கலாம். இல்ல வந்து வேற ஒரு இடத்துல வந்துட்டு சேஃபா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த வீடியோ. இப்ப அந்த பெண் குயின் மேட்டர கொஞ்சம் அப்படியே ரீரைட் பண்ணி வேற ஒரு வெர்ஷனா வந்துட்டு நான் சொல்றேன். ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை. அந்த கோட்டையில பல பெண் குயின்கள் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் தன்னுடைய கெரியருடைய உச்சத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பெண் குயின் அப்படி சினிமா அப்படிங்கிற ஒரு கோட்டைய அங்க கூட இருந்த அந்த சகாக்களை விட்டுட்டு அரசியல் அப்படிங்கிற இன்னொரு கோட்டையை நோக்கி வந்துட்டு ஓட ஆரம்பிக்குது. ஸோ ஓட ஆரம்பிக்கிறப்போ அந்த சினிமா கோட்டையில இருக்கிற மற்ற பெண் குயின்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு இடத்த விட்டுட்டு நீ போற, உன்னால ஜெயிக்க முடியாது. அங்க நீ தோத்துட்டனா நீ வந்து அரசியல்லையும் இருக்க முடியாது. சினிமா அப்படிங்கிற கோட்டைக்குள்ள வர்றப்ப இங்கேயும் ட்ரெண்ட் எல்லாமே மாறிடும். அதனால வந்துட்டு இது தேவையில்லாத ரிஸ்க், தேவையில்லாம இந்த ரிஸ்க் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் குயின் வந்துட்டு வார்னிங் பண்றாங்க. பட் அந்த பெண் குயின் என்ன பண்ணுதுன்னா, சினிமா அப்படிங்கிற ஒரு கோட்டையில, சினிமா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இந்த மக்கள் எல்லாம் என்ன உட்கார வச்சாங்க. பட் அந்த இடத்த விட்டுட்டு நான் அரசியல் அப்படிங்கிற இன்னொரு கோட்டைக்கு போறதுக்கான காரணம், என்ன அந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்த்து அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பெண் குயின் மட்டும் அந்த பெண் குயினுடைய கூட்டத்தை விட்டுட்டு தன்னுடைய கோட்டையை விட்டுட்டு அந்த அரசியல் அப்படிங்கிற இன்னொரு கோட்டையை நோக்கி வந்துட்டு பயணப்பட்டுட்டே இருக்கு. இப்படி அந்த பெண் குயின் தன்னுடைய சினிமாவையும் அரசியலையும் கரெக்டா வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சைடும் இருந்து அந்த பெண் குயினை அடிச்சு எப்படியோ துவம்சம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்குறாங்க. பட் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன்னுடைய இலக்கான அரசியல் அப்படிங்கிற ஒரு கோட்டையை நோக்கி ஓடுற மிகப்பெரிய தைரியமான தில்லான நேர்மையான ஒரு பெண் குயினா தான் தளபதி விஜய் அவர்களை நான் பாக்குறேன். என்ன விஷயம் அப்படி அவருக்கு நடந்துச்சு, என்ன விஷயத்த அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. டிவிக்கு உடைய பிரசன்ஸ தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பார்த்துட்டு. இன்னும் ஒரு 60 நாளைக்கு கீழ தான் இருக்கு எலக்ஷன் வந்துட்டு நடக்கிறதுக்கு. இந்த நேரத்துல விஜய் அவர்களுக்கு நம்ம ஜனநாயகன் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகாம புரொடக்ஷன் சைடு, டீம் சைடு என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சினிமா சைடு வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதுக்கான இஷ்யூஸ் எல்லாம் கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அவர் இந்த 41 பீப்புள்ஸ் வந்துட்டு கரூர்ல வந்துட்டு ஸ்டாம்ப் ஃபயர்ல இறந்தாங்க இல்லையா? அதுக்காக டெல்லியில வந்து சிபிஐ கிட்ட வந்துட்டு நிறைய விசாரணை இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த நேரத்துல இவர் டெல்லி போயிட்டு வர்றப்பெல்லாம் வந்துட்டு இவர் முகம் வந்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கு. இவருக்கு நிறைய வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா இவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆளும் அரசாங்கம் மூலியமாகவும், மத்திய அரசாங்கம் மூலியமாகவும் நிறைய ப்ரெஷர்ஸ் இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ்லாம் வந்திருக்கு. பிஜேபி சைட்ல இருந்து இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுத்ததாகவும், அந்த அழுத்தம் மூலயமா வந்துட்டு நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணணும், இல்லாட்டி உங்களுடைய படத்தை வந்து நாங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படி சிபிஎஃப்சி மூலயமா அழுத்தம் கொடுக்கறதாகவும் இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சில கட்சிகள், சில முக்கியமான அரசியல் வித்தகர்களை எல்லாம் வந்து டிவிகே சைட் ஜாயின் பண்ண போறதாகவும் சில நியூஸஸ் வந்துட்டு இருந்தது. மெயினா இந்த தமிழ்நாடு அளவிலான காங்கிரஸ் பார்ட்டி இந்த மந்த் எண்ட்ல பாத்தீங்கன்னா டிவிகே கூட ஜாயின் பண்ணிடும் டிஎம்கே கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி லாஸ்ட் ஒரு 1 மந்தா டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையில தான் வந்து மாட்டிட்டு இருந்தாங்க. டிவிகேவை சுத்தி இருக்கிற இவ்வளவு நெகட்டிவிட்டிஸ ஒரே ஒரு ஸ்பீச்ல வந்துட்டு இன்னைக்கு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாரு தளபதி விஜய் அவர்கள். மாமல்லபுரத்தில் இருக்கிற செயல் வீரர்கள் கூட்டத்துல தொண்டர்கள் கிட்ட தளபதி விஜய் அவர்கள் முக்கியமான சில விஷயங்களை, சில கோரிக்கைகளை வந்து வச்சிருக்கிறாரு. நாம அரசியல்ல ஒரு முக்கியமான காலகட்டத்துல இருக்கோம். நமக்கு அழுத்தங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அழுத்தங்கள் இருக்கு இந்த சென்ஸ் இந்த விஜய்க்கு வந்து அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்படியே அழுத்தம் கொடுத்தாலும் இந்த விஜய் அதுக்கெல்லாம் வந்துட்டு அஞ்சு நடுங்கிற ஆளும் கிடையாது. என்னடா இந்த மனுஷனுக்கு அழுத்தம் கொடுத்து என்னடா இவங்க டயர்ட் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு நான் இருக்கிறேன். அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் அது எனக்கு கிடையாது. மக்களுக்கு தான் அந்த அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாரு. ஸோ இந்த விஷயத்துல இந்த பாயிண்ட் அவர் டினோட் பண்றது என்னன்னா, அவருக்கு இன்டைரக்டாவும் சரி, டைரக்டாவும் சரி, கட்சி சார்பாகவும் இல்ல வந்துட்டு அந்த ஜனநாயகன் படம் சார்பாகவும் நிறைய அழுத்தங்கள் இருக்கு. பட் அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம போக வேண்டிய இடத்த கரெக்டா போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறத தொண்டர்களுக்கு உற்சாகமா பதிலளிக்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யாம கவர்ச்சிகர அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டு இருக்கிற ஆளும் அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, நம்மளை எப்ப பார்த்தாலுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
பட் மக்கள் நம்மளை எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, மக்கள் நம்மளை கணிச்சிட்டாங்க, நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் அங்க டினோட் பண்றாங்க. அப்படிப்பட்ட நான் அரசியல்ல வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நான் துணை போக மாட்டேன். ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். அது அவசியமும் கிடையாது. இந்த பாயிண்ட சொல்றப்ப அவரு நான் கெரியரோட உச்சத்துல இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து மறுபடியும் பதிவு பண்றாரு. மறுபடியும் கெரியரின் உச்சம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு மட்டும் அவரை மீம் கண்டென்ட்டா வந்து பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த விஷயத்துக்கு பதிலடி தர்ற விதமா ஆமாடா நான் கெரியரின் உச்சம் அப்படிங்கறத மறுபடியும் ஸ்ட்ராங்கா வந்துட்டு அந்த விஷயத்துல பதிவு பண்றாரு. இந்த விஜயும் சரி, இந்த டிவிகே தொண்டர்களும் சரி அடங்கி போறவங்களோ இல்ல வந்துட்டு அடிமையாகிறதோ இல்ல வந்துட்டு அண்டி போறவங்களோ கிடையாது. நாங்க மக்களுக்கு உண்மையா உழைக்க வந்திருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை என் மீது மட்டும் மக்களுக்கு இருக்கக்கூடாது, உங்க மேலேயும் வரணும்னா நீங்க உழைக்கிறதுக்கு வந்துட்டு ரெடியா இருங்க. சோ இந்த விஷயத்த ஒரு இன்ட்ரோ மாதிரி அவர் கொடுத்துட்டு அடுத்து பேசுற விஷயம் என்னன்னா இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸை பத்தி சில முக்கியமான விஷயங்களை பேசுறாரு. என்னன்னா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. ஓட்டு போடுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள மக்களை வந்துட்டு பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டு பாதுகாப்பா வந்துட்டு இந்த சின்னத்துக்கு வாக்களிங்க அப்படிங்கிற விஷயத்தை எஜுகேட் பண்ணி போட வச்சுட்டு அவங்கள பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்ல இருக்கிறவங்களுடைய முக்கியமான வேலை. ஸோ அந்த வேலையை நீங்க செம்மையா சூப்பரா பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒய் பிகாஸ் நான் அதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணம் இங்க இருக்கிற ஆளும் அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எந்த நேரத்திலையும் பாத்தீங்கன்னா தப்பான விஷயங்களை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாங்க. அதனால நான் அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவை எந்த விதமான சலசலப்பும் இன்றி ஒற்றுமையா தயவு செய்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்துல வந்து இந்த கட்சிக்குள்ளேயே இந்த சில கோஷ்டி மோதல்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவருக்கு வந்துட்டு போட மாட்டாங்க, அவருக்கு வந்துட்டு போட மாட்டாங்க, எனக்கு வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற விஷயம். இது வந்து என்ன கேட்டா எல்லா கட்சியிலுமே எல்லா காலகட்டத்திலுமே முக்கியமா இந்த எலெக்ஷன் நடக்கிற டைம்ல வந்துட்டு நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். இதுதான் டிவிகேலையும் நடந்திருக்கு. இது ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி வந்துட்டு நியூஸ்ல எல்லாம் போட்டு ரொம்ப பரபரப்பா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் வந்துட்டு சீன் கிடையாது. அப்புறம் அவருக்கே உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி, அவருடைய கொள்கை தலைவியான நம்ம வேலு நாச்சியார் அம்மா அவங்கள பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அது மூலயமா வந்துட்டு சில விஷயங்களை கனெக்ட் பண்றாரு. இந்த டிவிகே படை பாத்தீங்கன்னா நட்பு சக்தி இல்லைனாலும் தனியா நிக்கிற கெத்தான படை அப்படிங்கிற 2026 எலெக்ஷனை வந்துட்டு யாருமே கணிக்க முடியல. இந்த டிவிகே வந்ததுல இருந்து ஆட்டமே வந்துட்டு வேற மாதிரி போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நான் கணிச்சிட்டதாகவும் மக்கள் கணிச்சிட்டதாகவும் எனக்கு மக்கள் அவங்க எல்லாருடைய வீட்லயும் வந்துட்டு இடம் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துடைய அடுத்த லெவல் தான் நம்மளை அவங்க வந்துட்டு ஆட்சி கட்டில உட்கார வைக்க போறாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக தயவு செய்து ப்ளீஸ் நல்லபடியா உழைங்க. அடுத்தடுத்த மீட்டப்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வரும். கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய உரையை வந்துட்டு அங்க முடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தான் அவரு இன்னைக்கு இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல வந்துட்டு பேசின விஷயமா இருக்கு. இதுல நிறைய விமர்சனமும் வருது. முக்கியமா வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் பத்தி வந்து ஏன் பேசல அப்படிங்கிறது தான் மெயினா கிரிட்டிக் சொல்ற விஷயம். என்ன கேட்டீங்கன்னா அரசியல் வேறு சினிமா வேறு அப்படிங்கிறத வந்துட்டு அவர் ஆல்ரெடி பிரிச்சு வச்சுட்டாரு. அரசியல் மேடையில சினிமா பேசுறதும் கிடையாது. அன்னைக்கு சினிமா மேடையான ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லயும் பாத்தீங்கன்னா அரசியல் அவர் பேசவே கிடையாது. ஸோ அது மாதிரிதான் சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ், சினிமா சம்பந்தப்பட்ட அந்த கடைசி படமான ஜனநாயகனுடைய அந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. கமிங் 27th டியூஸ்டே பாத்தீங்கன்னா அதுல வந்து ஹைகோர்ட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஜட்ஜ்மெண்டா வரப்போகுது. அது வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு வந்துட்டு தெரிய வரக்கூடும். ஸோ இந்த விஷயம் இப்படி இருக்கிறப்போ அரசியல் மேடையில ஜனநாயகன் படத்துடைய ப்ரொமோஷனை பத்தியோ இல்ல வந்துட்டு அந்த விஷயத்த அங்க பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேன். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய அரசியல்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்துட்டு ரொம்ப கால்குலேட்டடா கரெக்டான திசையை நோக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு பதிய வச்சுட்டே வந்துட்டே இருக்கிறாரு. கண்டிப்பா இனி வரும் காலங்கள்ல இந்த 60 நாட்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நாட்கள் தான். ஸோ இந்த நாட்கள்ல டிவிகேக்கு வந்துட்டு இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த அழுத்தம் இருக்கும் இல்லையா? ஸோ இதை விட 10 மடங்கு 100 மடங்கு அழுத்தம் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கும். அவர் போற இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது டெக்னிக்கலா இஷ்யூஸ் வந்துட்டு அவங்க கொடுக்கலாம், இல்ல வந்துட்டு மக்கள் மூலியமா சில இஷ்யூஸ் கொடுக்கலாம், இல்ல அந்தந்த ஏரியால இருக்கிற அந்தந்த மாவட்டத்துல இருக்கிற ஆளும் அரசாங்கத்துடைய மாவட்ட தலைவர்கள் மூலயமா வந்துட்டு பல இடங்கள்ல வந்துட்டு அழுத்தங்கள் கொடுக்க தான் போறாங்க. இப்ப இருக்கிற ஆளும் அரசாங்கம் சரி இல்ல மத்திய அரசாங்கம் சரி. இது எல்லாத்தையும் தாண்டி அவரு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ பட் அவருடைய ஸ்டெப்ஸை பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்துட்டு அடுத்தடுத்து வச்சுட்டு இருக்காரு இல்லையா? சோ அந்த விஷயத்துக்காகவே வந்துட்டு ஒரு ராயல் சொல்லிட்டு போகலாம். நம்ம சார்பாக தளபதி விஜய் அவர்களுக்கு விசில் போட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை. சியர்ஸ்.